டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவில் ஏற்கனவே தந்தைக்கும் மகனுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதிய புயல் வீசுகிறதா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. அன்புமணியின் நடைப்பயணத்தையொட்டி பேனர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸ் தரப்பினரும் அதற்கு பதிலாக எதிர்த்தரப்பினராக பேனரை வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். கலிஃப்துல்லா வணக்கம். அந்த பேனரில் அவருடைய மகன் மற்றும் மகள் 2 பேர்த்துடைய புகைப்படமுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இருவருக்கும் இடையே நீடித்த ஒரு மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாமகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அந்த முயற்சி அனைத்தும் தோல்வியிலே முடிந்துள்ளது. இந்த நிலையில் என் மூச்சு உள்ளவரை நான் தான் பாமகவிற்கு தலைவராக இருப்பேன் என்று தலைவர் பதவியை அன்புமணிக்கு கொடுக்க மாட்டேன் என்று அவர் செயல் தலைவராக பணியாற்ற அன்புமணி முன் வந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ச்சியாக அனைத்து செய்தியாளர் சந்திப்பிலும் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு வருடத்துக்கு தலைவர் பதவியை நீடிப்பதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு சார்பில் விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் கலந்து கொண்ட நிலையில் அவருக்கு ராமதாஸ் இருக்கைக்கு அருகில் நாற்காலிகள் போடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாக குழு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி, பாலு, திலகபாமா உள்ளிட்ட நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய பொறுப்பாளர்கள் 21 பேரை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்தார். இந்த நிலையில் பாமக நிர்வாக குழு பட்டியலில் பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகளுக்கு நிர்வாக குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்ட சம்பவம் பாமக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாள் அன்று அன்புமணி மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் தொகுதியாக சென்று மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வருகின்ற 1ஆம் தேதி திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாஸின் நடைப்பயணம் மேற்கொள்ள நிலையில் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் திண்டிவனம் முழுவதுமே ஆங்காங்கே பேனர்களை வைத்துள்ளனர். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு சார்பில் திண்டிவனம் நகர தலைவர் சவுந்தர் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தின் புகைப்படம் உள்ள பேனரை வைத்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.